ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை ரவையை வச்சு சர்க்கரை பொங்கல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் கோதுமை ரவை. இந்த ரவை நார்மலாக இருக்கக்கூடிய ரவையை விட இது கொஞ்சம் பெரியதாக இருக்கும். நம்ம உப்புமா ரவையெல்லாம் கிண்டுனா அது பெரிய ரைஸில் கிண்டுனது போல் இருக்கும். அதனால் நான் இதை வச்சு பொங்கல் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் பொங்கல் வைக்கிறேன். ரவையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முங்குற அளவை விடவும் கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா குக் பண்ணிடலாம். குக்கரில் வச்சு தான் குக் பண்ணுறேன். நார்மலாக எல்லாருமே ரைஸில் தான் பொங்கல் வைப்போம். இந்த மாதிரி கோதுமை ரவையில் பண்ணுறதுனால எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம். ரவை குக் ஆகக்கூடிய நேரத்தில் வெல்லத்தை எடுத்து பொடிச்சிட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். கோதுமை ரவை நல்லா குக் ஆயாச்சு. தண்ணீரும் கரெக்டாக வந்திருக்கு. தண்ணீரே நமக்கு தெரியலை. இதை இப்போது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த கோதுமை ரவை பொங்கலை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட பண்ணலாம். நம்ம ஸ்கூல் டைம் கூட சீக்கிரமாகவே இதை பண்ணிடலாம். ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. வெல்லம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். ஃப்ளேவருக்காக நான் 1 டீஸ்பூன் சுக்குத்தூள் ஆட் பண்ணுறேன். சுக்குத்தூளோட ஃப்ளேவரும் இந்த சர்க்கரை பொங்கலில் சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இனி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கட்டும். ஏன்னா இது ஆறும்போது இன்னும் நல்லா திக்காகும். நல்லா கொதிச்சாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெய்யில் வறுத்த முந்திரியும் கிஸ்மிஸையும் சேர்த்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான கோதுமை ரவை ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிட்டு. நான் இதுக்கு முன்னாடி பச்சரிசியும் சிறுபைத்தம் பருப்புலையும் வெல்லத்தை ஆட் பண்ணி ஒரு சர்க்கரை பொங்கல் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த பொங்கல் நம்ம கோதுமை ரவையில் பண்ணியிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.